بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. قال نبينا صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தமிழ் தாபியீன்கள் நல்லோர்கள் நாதார்கள் குறிப்பாக இங்கே குழுவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மிக நிரப்பமாக உண்டாவதாக. இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பமாக நினைவுபடுத்தியவனாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர் நண்பர்களே, பாசத்திற்குரிய சிறார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருள் இந்த அருமையான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தன்று நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்தவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு கவிதையை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தமிழ் கவிதை தான், இருந்தாலும் நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையான அற்புதமான கவிதை. இந்த கவிதை இப்படித்தான் ஆரம்பிக்கின்றது. என்னை ஏன் என்று கேட்பதற்கு ஆள் இல்லை, என்னை ஏன் என்று கேட்பதற்கு ஆள் இல்லை, இளமையில் திமிராக முதுமையில் பரிதாபமாக என்று அந்த கவிதை அருமையான கவிதை. என்னை ஏன் என்று கேட்பதற்கு ஆள் இல்லை, இளமையில் திமிராக சொல்லக்கூடிய மனோபாவம் கவிஞன் அழகாக சொல்கிறான். என்னை ஏன் என்று கேட்க ஆள் இல்லை, முதுமையில் பரிதாபமாக நான் இருக்கிறேன், என்னை ஏன் என்று கூட கேட்க மாட்டேங்கிறார்கள் என்ற பரிதாபத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு அற்புதமான கவிதை. இன்றைய வாழ்க்கையின் யதார்த்தம் இப்படித்தான் இருக்கிறதோ என்று அச்சப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சில நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் என் தலைப்புக்குள்ளே போகுவதற்கு முன்பாக மறுமை நாளிலே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், அதன் பின்னணியில் ஒரு சில விஷயங்கள். அல்லாஹ் சில அடியார்களை சொர்க்கவாசி என்று தீர்ப்பு வழங்கியதற்கு பின்னால் இறை தீர்ப்பு மாறாது என்றுமே நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சோனவாசி என்றால் சோனவாசி தான், எல்லாம் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் மாற்றி தீர்ப்பளித்து விட்டால் அவ்வளவுதான், நரகவாசி. அல்லாஹ் நம்ம எல்லாம் அந்த கூட்டத்தை விட்டு காப்பாற்றுவானா? அல்லாஹ் சோனவாசி என்று ஒரு சில கூட்டத்தார்களை பார்த்து திருப்பி தீர்ப்பு அளித்ததற்கு பின்னால் ஒரு சில உரையாடலுக்கு பின்னால் அல்லாஹ் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்வானா, நீங்கள் நரகத்திற்கு செல்லுங்கள். ஆச்சரியமாக ஹதீஸ்ல அப்படித்தான் வருகிறது. சொர்க்கத்திற்கு என்று தீர்ப்பு வழங்கியதற்கு பின்னால் இறை தீர்ப்பு மாறாது, மனித தீர்ப்பு அல்ல. அதற்கு பிறகு ஒரு உரையாடலுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் நரகத்திற்கு செல்லுங்கள். ஏன் அப்படி சொன்னான்? அங்கே என்ன நடக்கிறது, என்ன நடந்தது? இந்த பின்னணியில் இன்ஷா அல்லாஹ் பயானுடைய நிறைவில் அதை பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான பாடம், தங்களுடைய ஆரம்ப காலம் முதல் கடைசி வரை மனிதர்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பாடம் ஒன்று உண்டு. நேற்றைய தினம் எல்லோரும் குர்பானி கொடுத்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு டேட்டாவில் எப்படி உலகம் முழுவதும் எத்தனையோ பில்லியன் கணக்கான இஸ்லாமியர்கள் தங்களுடைய குர்பானி கடமைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். புள்ளி விவரமாக தெரியவில்லை, ஆனால் குர்பானி நிறைவேற்றாத 170 நாடுகள் எதுவுமே இல்லை என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் குர்பானி கொடுத்தோம்?
அதை யோசித்து பாருங்க. ஏன் குர்பானி கொடுக்கணும்? குர்பானிக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் கூட எங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் செய்யணும். அதுதானே ஒற்றை வார்த்தை, நாம் வேறு எதுவுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாம் செய்கிறோம். நபியை பார்த்திருக்கிறோமா? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? கருப்பா, வெள்ளையா, முடி இருக்குமா, இல்லையா, எதுவும் தெரியாது. யாரிடத்தில் கேட்டு பாருங்கள், அடையாளத்தை சொல்லுவார்கள். ஆனால் அண்ணனை பார்த்தது கிடையாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கனவிலும் நினைவிலும் தர வேண்டும். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் யார் என்று தெரியாத அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு கடமையை நிறைவேற்றி சந்தோஷமாக உற்சாகமாக கொண்டாடிவிட்டு அமர்ந்திருக்கிறோமோ, என்ன காரணம்? இங்க கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதம் இருக்கிறது. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனங்களை வென்றார்கள், மனிதர்களை சம்பாதித்தார்கள். இந்த 2 வார்த்தை மெயின் கண்ணியமானவர்களே. இன்றைய காலகட்டத்தில் நம்மிடத்தில் இல்லாத ஒன்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் மனங்களையும் மனிதர்களையும் சம்பாதிப்பதை நிறுத்தவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை தேவைகள் இருந்தாலும், அத்துணை பிரச்சனைகள் இருந்தாலும், அத்துணை நெருக்கடிகள் இருந்தாலும் மனங்களையும் மனிதர்களையும் சம்பாதிப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை மிக அற்புதமாக பேணினார்கள். அதனுடைய விளைவின் ஒரு பகுதிதான் இதோ ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் செய்கிறோம். ஏனென்றால் எங்கள் மனங்களை வென்றவர்கள் எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹஜ்ஜி மூலமாக, குர்பானி மூலமாக கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? இயந்திரத்தனமான இந்த வாழ்க்கையிலே சற்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை சம்பாதித்து பழகிக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய மனங்களை சம்பாதித்து பழகிக் கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டம் அதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறது கண்ணியமானவர்களை. பணம் வேண்டும் தான், செல்வம் வேண்டும் தான். ஆனால் செல்வம் சம்பாதிக்கக்கூடிய அந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் மனங்களையும் சம்பாதிக்க மறந்துவிட்டோம். கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக, திருத்தமாக, அழகாக சொல்லி தந்திருக்கிறார். எத்தனை பேர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கிறது? சமீபத்திலே நான் படித்து ரசித்த, எல்லோரும் பார்த்திருக்கிறோம், உலகம் முழுவதும் திரும்பி பார்த்த 2 சிறுவர்கள், 2 சிறுமிகள். எத்தனை வயது என்று நினைக்கிறீர்கள்? எத்தனை வயது? 4 வயது சிறுமிகள் 2 பேர்கள். சைனாவிலே ஒரு ஓட்டப்பந்தயம், நீங்க எல்லாம் பார்த்து யூடியூப்ல இதை கூட அடிச்சு பார்க்கலாம். சைனாவிலே ஒரு ஓட்டப்பந்தயம், 2 சிறுமிகள் ஓடி வருகிறார்கள். ஒரு சிறுமி பின்தங்கி விட்டால், இன்னொரு சிறுமி கோடு பக்கத்தில் சென்று விட்டார். தாண்டினால் கோட்டை தாண்டி விடலாம். பின்னால் வந்த பின்தங்கிய அந்த சிறுமி கால் தடுக்கி கீழே விழுந்து விடுகிறார். எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆகும். 4 வயது கண்ணியமானது. அந்த சிறுமி கோட்டை தாண்டாமல் வேகமாக பின்னால் சென்று அந்த சிறுமியும் தூக்கி விட்டு 2 பேரும் தோளுக்கு மேல் தோடு கை போட்டுக்கொண்டு அந்த கோட்டையை தாண்டி அந்த காட்சி. அதற்கு பின்னால் நிறைய நடந்தது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை மனங்களையும் அந்த 2 சிறுமிகள் வென்று விட்டது. ஆச்சரியப்பட்டு போனார்கள் எல்லாரும். எப்படி இந்த பண்பு? சைனாவிலே நடந்தது இன்றும் யூடியூப்ல இருக்கு, எடுத்து பாருங்கள் கண்ணியமானவர்கள். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு படிப்பினையாக ஆக வேண்டும், ஆக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்று தந்திருக்கிறார்கள். அதே போல் ஜப்பானிலே நடக்கக்கூடிய பேட்மிண்டன் போட்டியுடைய இறுதி போட்டியிலே நிகாடமோ என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான வீரர், அவர் செய்த ஒரு செயலும் உலகத்தினுடைய மனங்களை வென்றார். நாம் பார்க்கிறோம், அந்த பந்தை அடிக்கின்ற பொழுது அதை எடுத்து போடக்கூடிய ஒரு சிறுமியினுடைய முகத்திலே அடித்து விட்டார். தவறுதலாக அல்ல, யதார்த்தமாக பட்டு விட்டது. அந்த முகத்திலே அடித்தவுடன், அதுவும் யூடியூப்ல இருக்குது, எடுத்து பாருங்கள். இந்த நிகாடமோ என்ற மிக பெரும் அற்புதமான பேட்மிண்டன் வீரர், அவர் அடித்த பந்து அந்த சிறுமியினுடைய முகத்திலே பட்டுவிட்டது. சாதாரணமாகத்தான் பட்டுவிட்டது. அந்த பந்தை எடுத்து அந்த சிறுமி கொடுத்து விட்டார். ஆனால் இவர் பேட்டை தூக்கி போட்டுவிட்டு அந்த தரையிலே நீச்சல் அடிப்பது போல் நேராக சென்று அந்த சிறுமியினுடைய காலிலே விழுகிறார். இந்த காட்சியை பார்க்கலாம் நீங்கள். ஆச்சரியப்பட்டு போனது உலகம். என்ன அவசியம் வந்து விட்டது? மனங்களை வென்றார். சிறுமியின் மனங்களை மாத்திரமல்ல, உலகத்தினுடைய மனங்களை வென்று விட்டார். எங்கள் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான பண்பு கண்ணியமானவர்களே. இயந்திரத்தனமான வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில மனங்களையும் மனிதர்களையும் வெல்ல தவறிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யதார்த்தம் கண்ணியமானவர்களே, அது தவறு. இந்த நிகாடமோ அந்த 2 சைனாவுடைய சிறுமிகளை இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மனங்களையும் வென்றிருக்கிறார்கள் என்றால் சின்ன காரியம்தான். அவர்கள் செய்த ஒரு சின்ன காரியம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவது வருகிறார்.
நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை சம்பாதித்து பழகுங்கள், மனங்களை சம்பாதித்து பழகுங்கள். ஆனால் யதார்த்தமாக பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வாழ்க்கை வாழ பழகி கொண்ட நாம் சர்வ சாதாரணமாக நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள் மனங்களை வெல்வது ஒரு புறம் இருக்கட்டும், கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். சாதாரணமாக யாரோ ஒருவர் ஒரு பதிவு போடுகிறார், அதற்கு பலர்கள் பதிவு போடுகிறார்கள். ஆனால் அது அந்த சம்பந்தப்பட்டவரை எவ்வளவு பாதிக்கும் என்பதை யாருமே கவனிப்பதில்லை. ஒரு நிகழ்வு, 2 நிகழ்வு அல்ல கண்ணியமானவர்கள், உலகம் முழுவதும் இது நடந்து கொண்டேதான் இருக்கு. நான் அதற்குள்ளே செல்லவில்லை. ஆனால் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அப்படி உருவாக்கவில்லை. கண்ணியமானவர்கள், நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே உங்களை சுற்றி இருப்பவர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அது இந்த உலகம், நாளை மறு உலகம், இரண்டுக்குமே பயன் தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனம் செலுத்தினார். ஆச்சரியமாக இருக்கும். ஹைபர் யுத்த களத்தை முடித்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு நுழைகிறார்கள். ஹைபர் யுத்த களம் மிக அற்புதமான ஒரு யுத்த களம். கடுமையான சூழலிலே வெற்றி பெற்று சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. படை சூட சந்தோஷமாக உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்ற பொழுது, மதீனாவுடைய வாசலில் நுழைந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்தை முடித்துவிட்டு அவர்களும் மதீனாவிற்கு திரும்புகிறார்கள். 2 பேர்களும் அந்த மதீனாவுடைய எல்லையிலே சந்திக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை புகாரி ஷரீஃப் உட்பட எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்படும். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஜாபிரே கூப்பிடுகிறார்கள், யா ஜாபிர், நான் எதற்காக மகிழ்ச்சி அடைவது? ஹைபர் யுத்த காலத்திலே அல்லாஹ் வெற்றி தந்து விட்டானே, அதற்காக மகிழ்ச்சி அடைவதா? இல்லை கடுமையான சூழலில் ஹிஜ்ரத் செய்து சென்று நீங்கள் நிம்மதியான முறையிலே இந்த ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறீர்களே, இதற்காக மகிழ்ச்சி அடைவதா என்று சொன்னார். பதிவு செய்யப்பட்டவா போற போக்கில் ஒரு சின்ன வார்த்தை தான். ஆனால் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்த பண்பை ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஹைபர் யுத்த களத்துடைய வெற்றியை ஒரு சாதாரண மனிதன் ஹிஜ்ரத் செய்து சென்று மீண்டும் திரும்பி வந்து விட்டார். கடுமையான சூழலில் தான் சென்றார் ஜாபிர் இப்னு அப்துல்லா, அதிலே சந்தேகம் இல்லை. திரும்பி வருவாரா வரமாட்டாரா, அந்நிய நாடு என்றெல்லாம் சந்தேகம் இருந்தது. அவரை பார்த்தவுடன் மகிழ்ச்சியுடைய வெளிப்பாட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் என்றால், அங்கே சொல்வது நோக்கம் அல்ல, நமக்கு கற்றுத் தருகிறார். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் கஞ்சத்தனம் செய்ததே கிடையாது. பாராட்டுவதில் கஞ்சத்தனம் கிடையாது, தன்னுடைய கொடைத்தன்மையிலே கஞ்சத்தனம் கிடையாது, பிறரை மகிழ்ச்சியோடு பார்ப்பதிலே கஞ்சத்தனம் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை சம்பாதிப்பதில் கஞ்சத்தனம் காட்டியதே கிடையாது. குறிப்பாக மனங்களை வெல்வதிலே, யாருடைய மனமாக இருந்தாலும் அதை தன் பக்கம் ஈர்ப்பதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் கஞ்சத்தனம் காட்டியது கிடையாது. நாம் எப்படி நாமே கேள்வி கேட்டுள்ளோம். போற போக்குல ஒருத்தரை பாராட்டுவது என்பது இவ்வளவு சாதாரணமான விஷயம். ஆனால் எத்தனை பேருக்கு நாம் அதை செய்திருக்கோம்? நம்ம கேள்வி கேட்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். கண்ணியமானவர்களே, இயந்திரத்தனமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் படித்து பார்க்கும் பொழுதெல்லாம் ஆச்சரியப்படுகிறேன். இது போன்ற ஒரு மஜ்லிஸிலே எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட்டம் மிக நெருக்கமாக இருக்கிறது. எல்லாரும் நெருக்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க. வாசல்ல பார்க்கிறாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூட்டத்தில் நுழையும் பொழுது சலாம் சொல்லிவிட்டு பார்க்கிறார்கள். உட்கார இடம் கிடையாது. எல்லா பக்கம் சஹாபாக்கள் நெருக்கி உட்கார்ந்து இருக்கிறார்கள். உட்கார்வதற்கு இடம் கிடையாது. அப்படி உட்கார வேண்டும் என்றால் அவர்கள் கீழே தரையிலே விரிப்பில்லாத ஒரு தரை பகுதியில் உட்கார வேண்டிய சூழல். அப்படி உட்கார்ந்தார் என்றால் அவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடை அழுக்காகும் என்ற ஒரு சூழல். அப்படியே பார்க்கிறார் சுத்தி முத்தி, யாராச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இடம் தந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற கண்ணோட்டத்தை பார்ப்போம் அல்லவா. ஆனால் அவசியம் கிடையாது, ஆனால் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்டையிலே சொல்லியிருக்கிறார்கள், ஜும்மாவிலே யார் முன்னாடி வந்து அமர்கிறார்களோ அவங்களுக்கு தான் அனுமதி, பின்னாடி எல்லாரையும் விளக்கிட்டு வந்து முன்னாடி வருவதற்கு அனுமதி கிடையாது. இன்னும் ஒரு சட்டம் சொல்ற பாருங்க, ஃபிக்ஹ்ல ஒரு சட்டம் இருக்குது, யாராவது உங்களை விளக்கிட்டு முன்னாடி வந்தாங்கன்னா கையை பிடிச்சி உட்கார வைக்கவே கிடையாது. அதனால அவர் வருத்தப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தேவைன்னா முன்னாடி வந்து இடம் பிடிக்கணும், லாஸ்டா வந்துட்டு முன்னாடி வர்றவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் இதையும் சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய பெருந்தன்மை வெளிப்பட வேண்டும். முன்னாடி இடத்தை போட்டுட்டு நான் பின்னாடி உட்கார்ந்து ஆளை இழுத்து விடுத்தேன்னா அவர் முறைச்சு பார்ப்பாரோ பார்க்க மாட்டார். முன்னாடி இடம் கிடக்குறவங்க நீ போகணும் அல்லது என்னையாச்சும் போகணும், அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அதனால அசன் சொல்லிட்டாரு, ஒருத்தரை விட்டு கழிட்டு சட்டை வந்து நேரம் அடிமஸ் போட்டு வந்தாரு. இதுக்காக நான் சொல்லவில்லை கண்ணியமானவர்களே, இரண்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்.
நான் புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு முன்னால் நெருக்கமாக உட்கார்ந்து விட வேண்டும். முன்னால் இடம் இருக்கும் பட்சத்தில் பின்னால் இருந்து மனிதர்கள் வரத்தான் செய்வார்கள். அப்படி வருகின்ற பட்சத்தில் நாம் முன்னால் போய்விட்டு நம்முடைய இடத்தை அவருக்கு கொடுக்கலாம். ஃபிக்ஹுடைய சட்டத்துக்குள்ளே நான் போறோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாரு, பார்க்கறாங்க அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா அப்படி சுத்தி முத்தி பார்க்கிறாரு, என்ன செய்து தெரியவனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் பாருங்க ஒரு காரியம். சுப்ஹானல்லாஹ், நாம் என்ன மனிதர்கள், நாம் என்ன செய்து விட்டோம், நாம் என்ன பெரிய இவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேனியிலே கிடந்த துண்டை எடுத்து ஜரீர் இப்னு அப்துல்லாவை நோக்கி வீசினார்கள். இஜ்லிஸ் யா அஹி அலைஹி, சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டது. இஜ்லிஸ் யா அஹி அலைஹி, என்னுடைய அருமையான தோழரே, இதோ இந்த துண்டிலே நீங்கள் அமர்கள் என்று துண்டை தூக்கி எறிகிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் அதை அப்படியே பிடித்துவிட்டு தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். மஜ்லிஸ் முடிந்து வந்தவுடன் வேகமாக துண்டை பெருமானிடத்தை கொடுத்து சொன்னார்கள், யார சொல்லலாம், தாங்கள் மேனியில் கிடந்த துண்டிலே அமரக்கூடிய அளவுக்கு இந்த ஜரீருக்கு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, அவ்வளவு பெரிய மனிதர் கிடையாது, அந்த தகுதி எனக்கு இல்லை யார சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை மரணம் வரை என்னை மகிழ்ந்துக் கொண்டே இருக்கும். துணை கூட்டத்தில் என்னை நோக்கி என் துண்டில் அமர் என்று என்னை பார்த்து சொல்லிவிட்டீர்கள் யார சொல்லலாம், மரணம் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் என்று சந்தோஷப்பட்டு சென்ற ஒரு காட்சி. மரணம் வரைக்கும் ஜரீர் இப்னு அப்துல்லா அந்த நிகழ்வை சொல்லிக் கொண்டே இருந்தார்களாம் என்பதெல்லாம் வரலாற்றுடைய தொடர் நிகழ்வோ. இங்கே நான் நிறுத்துவேன் கண்ணியமானவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற போக்கில் சாதாரணமாக கடக்கக்கூடிய நாட்களிலே எவ்வளவு அழகாக மனங்களை வென்றிருக்கிறார்கள். நம்ம எத்தனை பேர்கள் இப்படி இருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா. நம்மால் முடியும், ஆனால் செய்வது கிடையாது. அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டம் சுப்ஹானல்லாஹ், ஈகோ, பொறாமை, வஞ்சகம், சூது எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இது போன்ற எண்ணங்கள் வெளிப்படுகின்ற பொழுது அதை நாம் செய்தோம் என்றால், மனங்களை வெல்வதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்ணியமானது. எனக்கு உங்களுக்கு உலகத்தை சொல்லிக் கொள்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கிறார். ஏன் சிலர்கள் அதாவது பணத்தை சம்பாதிக்கிறேன் என்ற பேரில் சிலர்கள் எப்படி சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். அல்லாஹ் அதை விரும்புவது கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் எப்பொழுது, எங்கே, அதுக்கு என்று ஒரு அளவு இருக்கிறது. எல்லா இடங்களிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு என்பது அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல். நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள், 28வது அத்தியாயம் 77வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்வான், ஒபுத்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நபியே நாயகமே அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், என் அடியாரிடத்தில் சொல்லுங்கள், ஒபுத்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திலிருந்து நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். எதற்காக? தாரல் ஆகிரா, மறுமைக்காக தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான், நீங்கள் அதை வைத்து மறுமைக்காக தேடிக்கொள்ளுங்கள். தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், ஹஜ் செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், எல்லாவற்றையும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை நான் கொடுத்தது. எனவே வகுத்ததி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா என்று சொல்லிவிட்டு நிறுத்தாமல் நல்லா அடுத்த லைன் சொல்லுவாங்க பாருங்க, வலா தன்ஸ நஸீபக ஃபித் துன்யா. அதே நேரம் மறுமையை தேடுகிறேன் என்ற பேரிலே, மறுமைக்காக நான் வருகிறேன் என்ற பேரிலே சிலர் சொல்லுவாங்களே, அல்லாஹ்வுக்கு நான் கரெக்டா இருக்கேன் அது போதும். அப்படி கிடையாது கண்ணியமானது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சரியாக இருப்பதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஸ நஸீபக ஃபித் துன்யா, உலகத்தினுடைய பங்கையும் நீ மறந்து விடாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ அப்படி போற போக்குல அல்லாஹ்வை நினைக்கிறேன், அல்லாஹ்வை வணங்குறேன், அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்குறேன், அல்லாஹ்வுக்காக எல்லாம் செய்யறேங்கிற பேர்ல உலகத்தினுடைய பங்கை மறந்து விடாதே. வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், நான் உனக்கு எவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்கேன், கண்ணை கொடுத்திருக்கேன், காதை கொடுத்திருக்கேன், செல்வத்தை கொடுத்திருக்கேன், நல்ல உணவை கொடுத்திருக்கேன், எல்லாவற்றையும் நான் செய்தது போல் பிறருக்கு நீ செய்தாய் என்றால் அதுதான் எனக்கு பிடித்தமானது என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்லுவான், வலா தபுல் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில தேவையில்லாம குழப்பம் பண்ணார். அது அல்லாஹ் யாருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? அதாவது நான் அல்லாஹ் ரசூலுக்கு கரெக்டா இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒழுங்கா தொழுகிறேன், ஒழுங்கா இருக்கிறேன், என் குடும்பம் அப்படி கிடையாது. சுற்றியவர்கள் எப்படி போனாலும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லான், வலா தபுல் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் குழப்பவாதிகளை எப்பொழுதுமே விரும்புவது கிடையாது. இப்படி இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் குழப்பவாதி. அப்படி என்றால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே சில சமயத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் மனங்களையும் சம்பாதிக்க வேண்டும் கண்ணியமானது. சிலர்கள் குடும்பத்தவர்களை கூட சம்பாதிக்க மறந்து விட்டார்கள் அல்லவா, குடும்பத்தில் உள்ளவர்களை கூட. இப்பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்ன கவிதையை நினைத்து பாருங்கள், மிக பொருத்தமாக இருக்கும். சொன்னார் அல்லவா, ஒரு முதுமையில் இருக்கக்கூடியவர்கள் என்னை ஏன் என்று கேட்க ஆள் இல்லை,
இளமையில் திமிராய், முதுமையில் பரிதாபமாய். ஏன் இந்த பரிதாபம் ஏற்பட்டது? ஏன் ஏற்பட்டது? குடும்பத்தார்களை கவனிக்க மறந்ததால் ஏற்பட்டது. நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளை, நம்முடைய சகோதரன், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை எல்லாம் இருக்கிறார்கள். நமக்கு ஏதாவது என்றால் துடிக்க வேண்டும், ஆனால் துடிக்கவில்லை. ஆமா, அவருக்கு என்ன? எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். ஏன்? மனங்களை சம்பாதிக்க மறந்து விட்டார் அந்த மனிதர். பெருமானார் சொன்னார்கள், அப்படி இருந்து விடாதீர்கள். நீங்கள் குடும்பத்தையும் சம்பாதிக்க வேண்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனங்களையும் சம்பாதிக்க வேண்டும். மனங்களை சம்பாதிப்பதற்கு, குடும்பத்தை சம்பாதிப்பதற்கு செலவழிக்க வேண்டும் என்று தேவையில்லை. கண்ணியமானவர்களே, புன்னகையான வார்த்தை, அன்பான பாராட்டு, இது மாத்திரம் போதும். எத்தனை பேர் செய்யும்? சல்லால் சொன்னா தானம் தர்மம் அள்ளி கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். எத்தனை கோடி மக்களை நான் சொன்னேன் அல்லவா, 170 நாடுகளிலே குர்பானி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துணை பேர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் தக்கப்பல் மின்னா, இறைவா எங்களிடத்தில் ஏற்றுக்கொள்வாயாக, எங்கள் பூமா நபியுடைய அன்பை எங்களுக்கு தந்தல்வாயா. அப்படித்தானே துவா செய்தோம். யார் அந்த நபி? யாருமே பார்த்ததில்லை. ஆனால் நம்முடைய மனங்களை எல்லாம் வென்று வைத்திருக்கிறார்களே, எப்படி சாத்தியமானது? போற பொருள் அவர்கள் செய்த சின்ன சின்ன சோசியல் சர்வீஸ் தான். மண்கால நாயில தான் தகவல் என்ன நாயில சொல்லிட்டியா, உன சொத்து போட்டு போறது ஏன் பொறுப்பு சொன்ன ஒரே காரணத்துக்காக இத்தனை பேருக்கும் அன்பு காட்டுகிறோமே. நாம் நம்மை சுற்றி இருக்கிறது அப்படி ஒரு அன்பை காட்டினோம் என்றால் எப்பவாவது ஏதாவது ஒரு சமயத்தில் அது அப்படித்தானே சொல்றாங்க. ஒபுத்தகி மாதா கல்லாஹுத்தால் ஆகிரா, மறுமைக்கும் தேடிக்கொள்வா, வலா தன்ச நசீபக ஃபி துன்யா. அதே நேரம் துன்யாவில் உள்ளவருடைய பங்கை மறந்து விடாதே, நஷ்டமாகிறது. நாம் சம்பாதிக்க மறந்து விட்டோம் என்றால் எதை? செல்வத்தை அல்ல. அல்லாஹ் சொல்வது மனிதர்களை, மனங்களை சம்பாதிக்க மறந்து விட்டோம் என்றால் கை சேதம் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையில். பெருமானார் அழகாக சொல்வார்கள். நாம் அந்த உலகத்தில் பார்க்கிறோம், சில முதலாளிகள் இறந்து விட்டால் தொழிலாளிகள் கலந்து கொள்வது கூட கிடையாது அவருடைய ஜனாசாவில். பார்க்கிறோமா இல்லையா? கேட்டால் இருக்கிற வரைக்கும் என்ன பாடுபடுத்தினான், இப்போ அவன் பிள்ளை வேற வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இது எப்படி சாத்தியமானது? ஏன் இந்த பரிதாபம்? நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் நம்மை உயர்வாக, சந்தோஷமாக, கண்ணியமாக பார்க்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. கண்ணியமானவர்கள் ஐயோ இவரா என்று பார்ப்பார் என்றால் அது நாம் துன்யாவுடைய பங்கை விட்டு சென்று கொண்டே இருக்கிறோம் என்றார். எத்தனை முதலாளிகள் ஏதாவது ஆகிவிட்டால் தொழிலாளிகளின் சந்தோஷத்தை நாம் காணுகிறோமா இல்லை? ஏன்? அதே நேரம் சில முதலாளிகளுக்கு விபத்து அல்ல, விபத்திலிருந்து தப்பித்து விட்டார் என்றால் கூட்டம் கூட்டமாக அந்த முதலாளியை நோக்கி தொழிலாளிகள் படையெடுத்து விசாரிக்கக்கூடிய காட்சியை நாம் முதலாளி பார்த்துக்குங்க, ஏதாவதுலையே நல்ல வேலை கடவுளங்களை காப்பாற்ற சொல்றது பார்க்கிறோமா இல்லையா? அந்த முதலாளி மனங்களை வென்றிருக்கிறார். தன்னுடைய வேலைக்காரன் தான், தன்னிடத்திலே சம்பளம் தாங்கக்கூடியவன் தான். ஆனாலும் அதை தாண்டி அவர் காட்டிய அன்பு, அவருக்கு மீது அவனுக்கு இருக்கிற ஒரு மரியாதையை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான சல்லாஹ் இதைத்தான் செய்ய சொன்னார். நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை சம்பாதித்தவர்கள் ஈகோவினால், பெருமையினால், நான் என்ற அகந்தையினால் எத்தனை பேர்களை நாம் தள்ளி வைத்திருக்கிறோம், எத்தனை பேர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அது அல்ல வாழ்க்கை. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் ரசூல் அதை விரும்பவில்லை. அப்படி இருந்திருந்தால் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. தன்சன சீபக்க துன்யா, உலகத்தில் அவங்க முங்க மறந்துடாதப்பா, உலகத்தில் நீ சம்பாதிக்கக்கூடியதை சம்பாதிச்சுக்கோ, உன்னை சுற்றி இருக்கிறதையும் சந்தோஷப்படுத்தின அல்லாஹ் சொல்லவே தேவையில்லையே. இன்னும் ஒருபடி மேலே போய் நமக்கு புரிகிற பாஷையில் பெருமானார் அழகாக சொல்வார்கள். நம்மெல்லாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய வார்த்தை. ஒரு ஜனாசா சரதாரன் சொன்னார்கள். போகும் பொழுது சரதாரன் சொல்றாங்க, இவர் சொர்க்கவாசி அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஜனாசா வருகிறது. அடுத்த நாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ சரதாரன் சொல்றாங்க, இவர் நரகவாசி என்று சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம். 2 பேருமே முஃமின் தான். ஏன் அவரை பார்த்து அப்படி சொன்னாங்க, இவரை பார்த்து இப்படி சொன்னாங்க? சரதாரன் ஒரு விளக்கம் சொல்றாங்க பாருங்க. நாம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மனிதர்களை சம்பாதிப்பது எவ்வளவு அவசியம். சரதாரன் சொன்னாங்க, முதல் ஜனாசா போகும் பொழுது மக்கள் எல்லாம் இப்படி பேசிக்கொண்டார்கள், மனிதர் இறந்து விட்டாரே, எவ்வளவு நல்ல மனிதர், இருக்கும் காலமெல்லாம் எவ்வளவு ஹெல்ப்பா இருந்தார், எப்படிப்பட்ட மனிதர் என்று புகழ்ந்து பேசினார்கள். அல்லாஹ் அந்த புகழை விரும்புகிறான். மக்கள் எதை பேசினார்களோ அதை அல்லாஹ் அவருக்கு நசீபாக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்த ஜனாசாவை பார்க்கும் பொழுது இருக்கும் காலத்தில் எவ்வளவு தீமை உள்ளவனாக வாழ்ந்தான், எவ்வளவு தீவனாக வாழ்ந்தான், நல்ல வேலை சென்று விட்டான் என்று பேசக்கூடியது என் காதிலே விழுந்தது. அல்லாஹ் தன்னுடைய பார்வையை அப்படியே மாற்றிக் கொள்கிறார். ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இறந்து விட்டானா சந்தோஷம், இருக்கும் காலமெல்லாம் என்னை என்ன பாடுபடுத்தினான், எங்களை என்ன பாடுபடுத்தினான், எங்கள் குடும்பத்தை என்ன பாடுபடுத்தினான் என்று மக்கள் பேசுகிறார்கள் என்றால் அது பழிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய பார்வையை சில சமயத்தில் அடியார்களுடைய பார்வையாக மாற்றி விடுவான். அடியான் எப்படி பார்க்கிறானோ அதே போல அல்லாஹ் பார்க்க மாற்றி விடுவான் என்று சொல்கிறார். என்றால்
கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காலகட்டம். இன்ஸ்டா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாட்ஸ்அப் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிறைய வருத்தங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போற போக்கில் அடுத்தவங்களை அசால்ட்டா கஷ்டப்படுத்தி நாம போயிட்டே இருக்கோம். எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே, உலகத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை வென்றார்கள், மனங்களை வென்றார்கள். அதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். குறைந்தபட்சம் அந்த மனங்களை துன்புறுத்தாமல் இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடைத்தால் அப்படியாவது இறைந்து பழகிக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் உலகத்தில் என்னென்ன நடக்குது சுப்ஹானல்லாஹ். நிறைவாக ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யும் கண்ணியமானவர்களே, நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்றுமே மாறாது. அப்படித்தானே? அல்லாஹ் சிலர்களை சொர்க்கவாசி என்று தீர்ப்பு வழங்கியதற்கு பின்னால் அல்லாஹ்விட்ட உரையாடலாம். திருமதி ஷரீஃபிலிருந்து முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் சம்பாதிக்க மறந்துவிட்டோம் என்றால் என்ன விளைவு என்பதற்காக நான் சொல்கிறேன். சம்பாதித்தீர்கள் என்றால் நம்மை சுற்றி இருப்பவர்களை, அவர் யாராக இருக்கட்டும், சகோதர மதத்தராக இருந்தால் அவரை சம்பாதிச்சு வச்சுக்கோங்க, அவருடைய மனதையும் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு எதெல்லாம் தேவையில்லை, நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு பாதையில் போயிட்டு இருக்கேன், யார் வந்தா என்ன, எவன் வந்து, அப்படி கிடையாது கண்ணியமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரவில்லை. போற போக்கில் நம்ம அசால்ட்டா மற்றவர்களை கஷ்டப்படுத்தி செல்லக்கூடிய வாழ்க்கை, அது வாழ்க்கை அல்ல. நீங்கள் அப்படி மனங்களை சம்பாதித்தால், மனிதர்களை சம்பாதித்தீர்கள் என்றால் இந்த உலகம் கை கொடுக்கும் என்பதை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமை உங்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனங்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், மனிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். எப்படி சொல்லலாம்? சொர்க்கவாசி தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க, சுற்றி பார்ப்பாங்க, எங்க அவரை காணும், எங்க இவரை காணும், எங்க அவரை காணும். ஒரு ஆள் பேசிக்கிறோம், அந்த கூட்டம் இப்படி பேசிக்கிறோம். நம்முடைய பாஷையில் சொல்லிட்டாங்க, அப்துல்லா பாயை காணும், எங்க அப்துல் காதர் பாயை காணும், அவரை காணும், குத்தூஸ் பாய் எங்க போனாரு அப்படின்னு பேசிக்கிட்டு அல்லாஹ்ட்ட உரையாடுறோம். யா அல்லாஹ், உலாயிக்க, அவர்கள் பேரெல்லாம் சொல்லுவாங்க, ஹாதா ஃபுலான் ஹாதா ஃபுலான் ஹாதா ஃபுலான், இன்னென்ன மனிதர்கள், உலாயிக்கஹும் யுஸல்லூன மஅனா வ யஸூமுன மஅனா வ யுஜாஹிதுன மஅனா கைஃப. அந்த மனிதர்கள் எல்லாம் எங்கே? அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அந்த மனிதர்கள் எல்லாம் எங்கே? எங்களோடு அவர்கள் தொழுதார்கள், எங்களோடு அவர்கள் ஜிஹாத் செய்தார்கள், எங்களோடு அவர்கள் நோன்பு நோட்டார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் சொர்க்கம் செல்ல கூட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம், அவர்களை காணவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் பதில் சொல்வானா, அவர்களாம் நரகத்தில் இருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அவர்கள் செய்த பாவம், அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்கள்லாம் நரகம் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டேன் என்று சொன்னவுடன் நீங்கள் போகலையே அப்படின்னு கேட்போம். சொல்லுவாங்களே, அல்லாஹ் அவர்கள் சொல்லிதான் நான் தொழுதேன், அவர்கள் சொல்லிதான் நோன்புடைய முக்கியத்துவம் எனக்கு தெரிந்தது, அவர்கள் சொல்லிதான் ஜியாதுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரிந்தது. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நாங்கள் நண்பர்களாக நல்லவர்களாக சுற்றி கொண்டிருந்தோம். எத்தனையோ விஷயங்களை சொன்னார், அதன் மூலமாக நாங்கள் செய்துவிட்டோம். இதோ நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் அங்கே இருப்பது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது என்று சொன்னவுடன் அல்லாஹ் திரும்ப கேட்பானாம், என்ன செய்யணும்? அவர்களை மன்னித்து நீ சொர்க்கம் அனுப்பினால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படியா, போகும். நரகத்துக்கு போய் யாரெல்லாம் உங்க நண்பர்கள், யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்களோ அவர்கள் எல்லாம் கூட்டுவாங்க என்று அல்லாஹ் சொல்வானா. அவர்களை எல்லாம் சென்று அழைத்து வந்து ஒரு நதியிலே குளிப்பாட்டி அதற்கு பிறகு சொர்க்கம் செல்வார்கள் என்று குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நிறைவு செய்வார்கள். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டும் கண்டிப்பாக. எவ்வளவு அற்புதமான பாக்கியம். இதற்கு பிறகு ஹதீஸ் தொடர்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியை சொல்வான், அதாவது ஷஃபாஅத்துல் அன்பியா, ஷஃபாஅத்துல் மலாயிகா, ஷஃபாஅத்துல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுடைய ஷஃபாஅத் முடிந்து விட்டது, நபிமாருடைய ஷஃபாஅத் முடிந்து விட்டது, மலக்குமாருடைய ஷஃபாஅத் முடிந்து விட்டது. இதோ என்னுடைய ஷஃபாஅத் மாத்திரம் பாக்கியா இருக்குது, பக்கியர் ரஹ்மான், என்னுடைய ஷஃபாஅத் மட்டும் தான் பாக்கியா இருக்குன்னு சொல்லிட்டு கபலோ கபலா ஒரு பிடி நரகத்திலிருந்து ஒரு மக்களை அல்லாஹ் அந்த நதியில வைக்க சொர்க்கத்துக்கு கொண்டு சொல்வாங்க. ஹதீஸுடைய தொடர். இந்த இடத்துல நான் நிறுத்தி ஒரு விஷயத்தை சொல்லுவேன். நல்ல மனிதர்களை சம்பாதித்தோம் என்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை சம்பாதித்தோம் என்றால் இந்த உலகத்தோடு முடிந்து போவது அல்ல கண்ணியமானவர்களே. நாம் செய்த ஏதோ ஒரு காரணத்திற்காக எல்லாம் காப்பாற்ற வேண்டும். நாளை மறுமையிலே தீர்ப்பு மாறி இருந்தாலும் கூட நாம் சம்பாதித்த அந்த நல்ல உள்ளங்கள் நாளை நமக்காக வந்து சாட்சி சொல்லி நம்மை அங்கிருந்து இழுத்து செல்வதற்கு கூட ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை எங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவாக விளக்கி தந்திருக்கிறார்கள். என்றால் இதை விட வேறு என்ன வேண்டும் கண்ணியமானவர்களே?
இயந்திரத்தனமான இந்த உலகத்திலே, மிக ஸ்பீடாக செல்லக்கூடிய இந்த உலகத்திலே எதற்கெல்லாமோ நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி செல்லக்கூடிய ஸ்பீடிலே குடும்பங்களை சம்பாதித்து பழைய கொள்ளுங்கள், மனைவி மக்களை சம்பாதிங்கள், பெற்றோர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், உறவுகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இதை தாண்டி சொசைட்டியில் உள்ள நல்ல மனிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அப்படி சம்பாதிப்பது என்பது, அந்த மனங்களை வெல்வது என்பது ஏதோ பெரிய காசு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். போற போக்கு ஒரு புன்னகை, அது உங்களை நாளை மறுமையிலே நம்முடைய காரியத்தின் மூலமாக ஏதாவது தீர்ப்பு மாறி இருந்தாலும் கூட எந்த மனிதரை பார்த்து புன்னகைத்தோமோ அந்த மனிதர் யாரெல்லாம் இவர் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டவர் யாரெல்லாம், அவரை எப்படி நான் நரகத்தில் விட்டு நான் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும் என்று கேட்கலாம். அல்லாஹ் தீர்ப்பு அளிக்கலாம், அவரும் நம்மோடு சொர்க்கம் வரலாம். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான பாக்கியத்தை பெற்றுத் தருவதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்தார். ஆரம்பம் முதல் கடைசி வரை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை மனங்களையும் சம்பாதிப்பதற்குண்டான என்னென்ன வாய்ப்பு கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் புன்னகையின் மூலமாக, அன்பின் மூலமாக, பாராட்டின் மூலமாக அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, இந்த உலகம் நாளை மறுமையினுடைய விளைநிலம் என்று சொன்னார்களே, இதைத்தான் நாம் பயிரிட வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன அன்பு, பாசம், நேசங்களை, அன்புகளை, புன்னகைகளை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை இப்படி சம்பாதித்தோம் என்றால் அது இந்த உலகத்தில் நமக்கு நல்லதை பெற்றுத் தருவதை தாண்டி நாளை மறுமையும் நமக்கு சந்தோஷமாக அமையும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்ம எல்லாம் கபூல் செய்வானாக. இந்த நல்ல துஆக்கள் எல்லோருடைய துஆவை மாதிரி பேசுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.